Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டிசி தான் பார்க்க போகிறோம். டபுள் க்ரோஷட். நான் ஆல்ரெடி ஸ்லிப் நாட் போட்டு ஃபவுண்டேஷன் செயின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ரோ ஃபுல்லாகவே டிசி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, டிசியில் நம்ம 3 செயின் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த கார்னர் திருப்புறதுக்கு 3 செயின் சேர்ந்தது தான் டிசி. ஓகேவா? டிசியோட ஹைட் வந்து 3 செயின். ஸோ மறந்துடாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டிசி போடுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நான் லூப் மேலே காட்டுறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃப்ரண்ட் லூப் ஒன்லி பேக் லூப் ஒன்லின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச் இருக்கும். அதை எப்படி நம்ம போடணும் அப்படின்னா, நம்மள பார்த்தா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினில் ஃபஸ்ட்டு லூப்பு நம்ம பென்சிலை உள்ளே விட்டு காட்டுற பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. அந்த சைடில் இருக்குது பேக் லூப் ஒன்லி. இப்போது ஒரு ஸ்டிச் வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்ட் லூப் ஒன்லி பேக் லூப் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எந்த ஸ்டிச்சில் வேணாலும் அந்த 2 ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி யூஸ் பண்ணுன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டபுள் க்ரோஷட் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுக்குறேன். 3 செயின் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு 4th செயினில் இன்சர்ட் பண்ணும்போது ஒரு யானோர் பண்ணி அகைன் இன்சர்ட் பண்ணி ஒரு யானோர் பண்ண போகிறோம். நம்ம ஹெச்டிசியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்போ நமக்கு 3 லூப் வந்திருக்கும். ஒரே யானோர் பண்ணி ஹெச்டிசியை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சேம் மெத்தட் தான், இங்கே 3 லூப் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு 2 லூப் சேர்ந்த மாதிரி ஒரு யானோர் பண்ண போகிறோம். அதுலேருந்து ஒரு லூப் வந்து நமக்கு ஃபைண்ட் ஆகிடும். ஸோ அகைன் 2 லூப் இருக்கிறனால இன்னொரு யானோர் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் 2 தடவை நம்ம வந்து யானோர் பண்ணி அந்த ஹைட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். அதாவது 3 செயினுக்கு சேர்த்த மாதிரி அந்த ஹைட்டை பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து டிசி டபுள் க்ரோஷட். எத்தனை செயின் நம்ம சேர்க்குறோம், எத்தனை செயின் விடுறோம், அண்ட் தென் ஷார்ட் ஃபார்ம் என்ன, இந்த ஸ்டிச்சோட சிம்பிள் என்னன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை ரோ நம்ம கண்டினியூ பண்ணாலும் எக்ஸ்ட்ரா 3 செயின் வந்து சேர்த்துட்டு 4th செயின்லேருந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணாலுமே ஃபவுண்டேஷனில் நீங்கள் எத்தனை செயின் போட்டிங்களோ, அதாவது ஒரு 20 செயின் போட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு 10 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணும் போது கூட அதே நம்பரில் தான் நமக்கு வரணும். ஓகேவா? கவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி வரமாட்டேந்து நான் பிகினராக இருக்கேன்னு நினைக்கும் போது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி சேஃப்டி பின் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எந்த லூப்புமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அதே நம்பரில் உங்களுக்கு வந்துடும். நம்ம சைடில் எதுக்கு 3 செயின் சேர்க்குறோன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் டிசியோட ஹைட் வந்து 3 செயின். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்க சிம்பிள், ஷார்ட் ஃபார்ம், அதோட ஹைட் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் தேரியா கூட எழுதிக்கலாம். ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எண்டில் எப்படி நாட் போடணும்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம லாஸ்ட் எண்டில் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. நம்ம லூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலிருந்து இப்போ நான் வீடியோவில் காட்டின மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலே அங்கே ஒரு நாட் வந்து ஃபைண்ட் ஆகிடும். அதை அப்படியே ஒட்டிக்கலாம். இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.